படத்தோட தயாரிப்பாளர்கள் பேரை நுழைய மட்டுந்து ரோனி ஸ்க்ரூவாலா சித்தார்த் ராய் கபூர் ஏன்னா இல்லைன்னா தப்பாக சொல்லுன்னு பேசுகிறார்கள். அவர்களுக்கு முதற்கண் நன்றி. அதே நேரத்தில் அன்பு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், பாடலாசிரியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சேட்டை திரைப்படத்தின் சார்பாக நன்றி. கண்ணன் சாரை இந்த படத்தை இயக்கியிருக்காரு. தமன் சாருடைய இசையில் கண்ணால் நடித்து நான் திரைப்படத்தில் நான் வந்து 2 பாட்டு எழுதினேன், ஒரு பாட்டு பாடினேன். அதை தொடர்ந்து ஒரு 10 நாள் கழிச்சு தமன் சார் என்னை கூப்பிட்டாரு, போய் பார்த்தேன். கண்ணன் சார் அங்கே இருக்கிறப்போ அந்த லேப்டாப்பில் போட்டு காட்டினாங்க. கார்த்திகேயன் சொன்ன மாதிரி எல்லாமே அசிங்கமான வார்த்தை தான். ஏன்னா இது நம்ம வந்து இதில் நோய்ச்சி விட்றாங்கல்ல, நம்ம சிக்கலில் மாட்டிக்க போகிறோம். 10 பாட்டு கூட எழுதுரு சினிமாவில் இது போன்ற கெட்ட வார்த்தை எழுதி யார் மாட்டிக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே தூரமாக பார்த்தேன். லேப்டாப்பில் மூடிங்க அப்படின்னு சொன்னேன். லேப்டாப்பில் நீங்களே வச்சுங்க அப்படின்னு போட்டு காட்டினாரு. டியூன்லாம் சரி எது எழுதுனான்னு சொல்லிட்டு அப்புறம் தமன் சார் தனியாக ரூம் இட்டு போனார். அப்பவும் பயமாக தான் இருந்தது. போயிட்டு டியூன்லாம் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. கண்ணன் சார் வந்து இது போல் பிரிண்டி சார் வந்து டான்ஸ் ஆடுறாரு. இந்த பொண்ணு வந்து இவரை விட்டுட்டு காசுக்காக ஆசைப்பட்டு போய் கட்டிக்குது. அவர் அழகுக்காக அவர் கட்டிக்கிறாரு. இந்த கல்யாணத்தை நிறுத்துறாரு பிரிண்டி சார்னு சொன்னப்போ சரி ஓரளவுக்கு எழுதுறான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குப்பை தொட்டின்னு கூட எழுத மாட்டேன் அந்த வார்த்தை. அதனால தான் டஸ்ட்பின்னு எழுதுனேன். அது யாருக்கும் புரியாது. குப்பை தொட்டி எழுதுனா சென்சாரில் இந்த சீனை கட் பண்ணிட்டா பரவாயில்ல, என் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்போ நான் சினிமாவில் ஒன்றும் பண்ண முடியாது. காலம் ஃபுல்லாக அவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு இருக்குது. அதனால ஆனால் பாடல் எழுதி தந்தப்போ எல்லா வரையும் ஓகேன்னு எடுத்து வச்சிட்டாரு கண்ணன் சார். ஏதோ நம்மளை மாட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லா வரையும் வாங்கி வச்சிட்டாரு. பாடினப்போ கூட வேறு யாரோ இதை பாடுற மாதிரி தான் பிளானு. நான் வந்து ட்ராக் தான் பாடினேன். ஆக்சுவலாக அதை பாடுறப்போ தமன் சார் வந்து பிடிச்சிச்சு. ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதுகிறப்போ தெரிஞ்ச மாஸ்டர் வந்தாருன்னா என்னென்ன பண்ணலாம் நம்ம. அது மாதிரி அவர் வந்து எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு என்ன தமன் அண்ணன். நானும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. முதல்ல வந்து சங்கீதம் தெரியாதுன்ற விஷயத்த சொன்னோடனே அவர் வந்து தயாராகிட்டார். நான் எது சொன்னாலும் நீங்கள் சொல்வதை நான் பாடுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு அக்ரிமெண்ட்டோட போனேன். நல்லா பாடினேன். பாடுறப்போ லிரிக்கும் எனக்கு வந்து உறுதி கிடையாது, பாடுந்த உறுதி கிடையாது. ஆனால் இந்த இடத்துல சத்தியம் தெரியாதுங்கிற எல்லாரும் முன்னிலும் பதிவாகி போயிடுச்சு. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பாட்டை. அந்த பாடலை நான் வந்து பாடி காட்டுறேன். எதை தங்கிட்ட நீ புதுசா என்கிட்ட இல்லாதத பெருசா பெருசா எதுக்கிட்ட மாறிட்ட நீ தின்னுசா என் கூட பழகுனது பழசா பழசா அடிவாடி என்கிட்ட நீ பண்ணாத செட்ட வாடி என்கிட்ட பண்ணாத செட்ட மாத்தாத ரூட்ட கூட்டாத கேட்ட நீ பார்த்துட்ட துட்டத்தான் வரமாட்ட கிட்டத்தான் அடி மீதாண்டி ஒஸ்தி பொண்ண அடனாந்தானே டஸ்ட்பின்ன பார்த்து ரெட்ட பேசுடா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா பார்த்து ரெட்ட பேசுடா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா ஆர்சி புக்க பாருடா